எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஹெல்த்தியான பம்கினில் நம்ம எப்படி தோசை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி. அண்ட் இந்த தோசை நாங்கள் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு இதுக்குமே நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அண்ட் சட்னி ஆகட்டும் சாம்பார் ஆகட்டும் ரெண்டுமே தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, சாம்பாருக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அண்ட் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நம்ம பச்சரிசியில் அரை கப் எடுத்துக்கலாங்க. இதோடவே நம்ம இப்போ புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இன்னொரு அரை கப் எடுத்துக்கலாம். இதோட இப்போ நம்ம 3 டீஸ்பூனுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது 2, இது 3வது டீஸ்பூன். இப்போ இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அலசிட்டு இதோட கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதோட நம்ம அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தோசைக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பம்கினாக இருந்ததுங்க. அதில் நான் பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தான் நான் இதை பண்ண போகிறேங்க. அதனால இதில் முதல்ல நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் தொலியை அதாவது மேலே அந்த பம்கின்க்கு மேலே அந்த ஸ்கின் எல்லாத்தையும் நான் பீல் பண்ணி எடுத்துட்டேன். அண்டு இது இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க. ஓரளவுக்கு சின்ன பீஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் மிக்சியில் நம்மளுக்கு அரைப்படும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காக. ஸோ இப்போ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே போட்டுட்டேங்க, தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கலந்து அப்படியே வச்சிடலாங்க. இப்போது அரைச்சதுக்கப்புறம் மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்தில் தானுங்க இருக்குது. இது நம்ம ஒரு 2 to 3 hours அப்படியே வச்சுட்டு நம்ம புளிக்க விடணும். ஸோ அந்த ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா வருங்க. ஸோ இப்போ இது நம்ம ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம், வெளியவே வச்சிடலாங்க. இப்போது மாவு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ஆகுதுங்க. ஸோ நல்லா பொங்கி வந்துருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு 3 hoursக்கே நல்ல ஃபர்மெண்ட் ஆகிருக்குங்க. ஸோ இப்போ இதில் நம்ம நல்லா ஊற்றி எடுத்துடலாம். இது நான்ஸ்டிக் தவா அப்படிங்கிறதுனால நான் ஆயில் ஊற்றாமல் நான் அப்படியே ஊற்றிட்டேன். இன்கேஸ் நீங்கள் அயன் தவா அந்த மாதிரினா நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு தோசை ஊற்றுங்க. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி வைக்காமலே தான் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தோசை ஊற்றினேன் இல்லைங்களா. ஸோ வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு நான் எடுத்துட்டேன். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு நான் மூடி வச்சு தான் தோசை எடுக்க போகிறேன். அண்டு இது 2
வகையில் சுடும்போதுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க. அண்டு இது வந்து நம்ம ரோஸ்ட் மாதிரி ரொம்பவுமே வந்துட்டு லேசாக அந்த மாதிரி ஊற்ற முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு ஆப்பம் மாதிரி நம்ம ஊற்றிட்டு லைட்டாக இது பண்ணி நீங்கள் வந்து எடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்கு அந்த தோசையோட இந்த தோசையோட டேஸ்ட்டும் பம்கினோட இது நல்லா பிடிச்சிருந்ததுங்க. நீங்களும் பம்கினில் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.